சிவபெருமான் இடத்துல நம்ம பரிசோதனை செய்தோம். ஆமா, அந்த பரிசோதனை செய்தோம அந்த பாவத்தை தீர்க்க வேண்டுமே. ஆனா கணவன் மனைவி 2 பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா அது யாரால தீர்க்க முடியும்? பகவானாலேயே முடியும். கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போடுதாங்கன்னா குழந்தைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வைங்க, என்ன செய்யும்? அம்மாவும் அப்பாவும் சண்டை போடையில மனம் பதறி என் அப்பான்னு சொல்லி முந்தி வேட்டிய பிடிச்சா போதும், அம்மான்னு சொல்லி முந்தானைய பிடிச்சா போதும், கோபம் எல்லாம் அப்படியே நீங்கிரும். அப்போ பார்த்தா அதனால இந்த ஆண்டவன் இடமதில குழந்தை வரம் ஏற்க வேண்டும் என்று மனதிலே எண்ணி என்ன செய்கிறாரே. ஆனா ஆண்டவனிடத்தில் ஓடோடி வந்தோ சாமி ஆண்டவனே பகவானே, சாமி ஆண்டவனே பகவானே, ஆதிசக்தி வார்த்தைகளும் சொன்னதொரு வேளையில ஐயா என்ன என்ன கேப்பா சுவாமி இன்றைய தினமதில நான் செய்ததொரு பாவம் போக்க ஒரு பாலகனும் எனக்கு இந்த ஆதிசக்தி செய்த குற்றம் செய்த குற்றத்தை தீர்ப்பத எனக்கு குழந்தை வரும் வேண்டும் ஐயா. அப்போ கேட்டதொரு வேளையில ஆண்டவன் பகவான் அங்கே என்னவது சொல்லுவாரா? ஏ அம்மா, ஏ பார்வதி, உனக்குத்தான் ஏற்கனவே 2 குழந்தை கொடுத்திருக்கானே, அழகு போல ஒருத்தரை கொடுத்திருக்கானே, ஆன போதிலும் 3வது குழந்தை என்னிடத்துல வந்து கேக்கிய. அப்ப பார்த்தா ஆண்டவா அவங்க 2 பேர் இருந்தும் இல்லாததுக்கு தான் சமம். மூத்த மகன் கணபதியும் அவன் தாய போல பெண்ணை கேட்டு அங்கே சந்தி தோறும் போய் அமர்ந்தானே. தருண வேளையே இளைய மகன் வேளவன் வள்ளி குரத்தி மேல ஆசை கொண்டே பழனி மலையோரும் போய் அமர்ந்தானே. தருண வேளையே ஆண்டவா எனக்கு 2 பிள்ளை இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. அதனால ஏ ஆண்டவா பகவானே, எனக்கு 3வது ஒரு குழந்தை நிச்சயமாக நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அம்மா ஏற்கனவே 2 குழந்தை உதகல, அதே போலதான் 3வது குழந்தைய நான் கொடுத்தேன்னு வையே, அந்த குழந்தையும் நமக்கு உதக மாட்டான். அவனை வச்சு நன்மை இருக்காதம்மா. அதனாலே பார்வதி நான் 3வது குழந்தையாய்த்தான் இந்த கணனும் கொடுத்து நானா உன் பேச்ச கேட்க மாட்டான், அவன் என் பேச்ச கேட்க மாட்டான், அவன் கட்டுக்கு தான் இருக்க மாட்டான், இந்த கைலாசத்தை காக்க மாட்டான். ஏடி பெண்ண பார்வதிய அவ மாயானம் போவாண்டே, மாயானம் போவாண்டே மாயானம் போவாண்டே அவ உன்னையும் மதிக்க மாட்டா, அவ
என்னையும் மதிக்க மாட்டான் இங்க மூஞ்சாவது பிள்ளையத்தானே முக்கானும் கொடுத்தேனானா ஏ எடி பெண்ண பார்வதிய அம்மா ஏ பார்வதி மூஞ்சாவது பிள்ளைய நான் கொடுத்தேன்னு வை அவன் உதகவே மாட்டான் மாயானம் போவான் ஆண்டவினம் திம்பாண்டி சுடுகாடு போவான் அவன் சுட்ட பிணம் திம்பான் கட்டுக்கு இருக்க மாட்டான் சொடல காவல் கொண்டு இருக்க மாட்டான் அதனால பார்வதி மூஞ்சாவது குழந்தை நமக்கு வேண்டாம் என்று சொல்ல பார்வதி கேட்டாளா கேட்க மாட்டான் அதுக்குதான் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லுவான் அப்போ பார்த்தால் பார்வதி ஆண்டவா பகவானே உதவினாலும் உதகாட்டாலும் ஒரு குழந்தை எனக்கு வேண்டாம் அது ஆனாலும் ஆகாட்டாலும் ஐயா அருமை பிள்ளை எனக்கு வேண்டாம் எண்ணி 8 நாளைக்குள்ள எண்ணி 8 நாளைக்குள்ள சாமி எந்த பிள்ளை எனக்கு இப்படியாக கைலாச மாமலையில பகவானுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் நடக்கு. தர்க்கம்னா தர்க்கம் கொஞ்ச நெஞ்சமா ஒரே ஒரு குழந்தைக்காக, அதுவும் குழந்தை வரணும் எதற்கு கேட்டா செய்த பாவத்தை தீர்க்க. அப்போ பார்த்தால் கைலாச மாமலையில 2 பேருக்கும் தர்க்கம் அது நடக்கும் போதோ என்ன செய்கிறாரே ஆனா அதாவது நாமலை எல்லாம் சுமக்காலே பூமாதேவி. அப்பேற்பட்ட பூமாதேவி மனமதிலே எண்ணுகிறாள். என்ன நினைக்கா? அதாவது இந்த உலகத்துல பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். எங்கு பார்த்தாலும் பிறப்பு மட்டும் இருந்துதானா இறப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? பூலோகம் தாங்காது. அப்ப பார்த்தால் பூமாதேவி, அதாவது பூமாதேவிக்கு உயிர் சும கூடி போச்சு. அதனால இப்பேற்பட்ட உயிர் சுமையை குறைக்க வேண்டும் என்று சொல்லி பகவான் இடத்திற்கே ஓடி வருகிறார். ஏன்னா உயிர் சுமையை அவளால தாங்க முடியல. ஆண்டவன் இடத்திற்கே ஓடி வந்து என்ன சொல்லுகிறாளே ஆனா சாமி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைக்கு தர்க்கம் அது நடக்கும் போது அது தருணோ வாராளே பூமாதேவி பெண் கோடியும் வந்ததொரு வேளையில பகவான் பக்கம் ஓடி வந்து என்ன சொல்லுவார்? ஆண்டவா ஏ பகவானே, இந்த உலகத்துல உயிர்கள் பிறக்குதையானா அதுக்கு சரிசமமா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்ல, உலகத்துல எங்கு பட்டாலும் பிறப்பு மட்டும்தான் இருக்கு. எனக்கு உயிர் சும தாங்க முடியல. அதனாலே உயிர் சுமையை குறைக்க வேண்டும் என்று சொல்ல பார்த்தார் பகவான். உயிர் சுமையை குறைக்கணும்னா என்ன செய்யலாம்? ஆண்டவனை இடத்திலே முறையிட்ட போது அம்மா உமாதேவி பார்வதி நீ அஞ்சாத மலையாத அருங்கவளை உமக்கு வேண்டாம் என்று சொல்ல அப்போ பார்த்தா உமாதேவி வெண்கொடிக்கு ஏ அம்மா அதற்கெல்லாம் வரம் தருகிறேன் என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து பூமாதேவி செல்ல பார்த்தார் பகவான்.
யார வரவழைத்தார்? இந்திரன் கோட்டையிலே இருந்தும் வள்ளுவரை தான் வரவழைத்தார். வள்ளுவரை தான் வரவழைத்தோ என்ன செய்கிறாரே ஆனா தமே ஐயாவே வள்ளுவரே தமே ஐயாவே வள்ளுவரே ஆண்டவன் தான் வார்த்தை கேளு இங்க இன்றைய தினமதியில இன்றைய தினமதியில இங்க அடிக்க வேண்டும் வரையோ அப்போ சொன்னது ஒரு வேளையில அங்க என்ன என்ன நடக்குதா தருணம் பார்த்தால் அது தருணம். யார வரவழைத்தா? தெய்வலோகத்துல இருக்கக்கூடிய வள்ளுவரை வரவழைத்து ஏ ஐயா மாமுனியே இன்றைய தினத்துல நீங்க அடிக்க வேண்டும் பறையோசை. பறையோசனை எப்படி அடிக்கணும்? அதாவது யானையை அலங்கரித்தோ யானை மேல் பவனி வைத்தோ ஒத்த முரசையை எடுத்துக்கொண்டு அடிக்க வேண்டும் பறையோசை. எப்படி அடிக்கணும்? பூவு இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனிந்த கனியும் மட்டும் முதிரும்படி அடிக்க சொன்னான். பூவுனா என்ன ஐயா? புஷ்பமா? கிடையாது. பூவுனா என்ன? தாயால் கரு பையுக்குள்ளே வாழ்ந்து வருகிறதே 5 மாச கரு, அதுதான் சொல்லுவாங்க பூ என்று. பிஞ்சு என்பது 10 மாசம் பிறந்ததே. ஆனா ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாச்சுன்னா அந்த குழந்தைய பிஞ்சு என்று சொல்வாரு. காய் என்பது ஒரு 10 வயசுக்கு மேல ஆயிட்டுன்னா கனினா என்ன ஐயா? ரெட்டிப்பு வயசு. பழுத்த பழமாவும் கிடையாது, காய்ந்த கவட்டாவும் கிடையாது. அங்கிட்ட இல்லாம இங்கிட்ட இல்லாம நடுத்தரமா இருப்பாங்க. கனியும் இருக்க, கனிந்த கனியை மட்டும் உதிரும்படி அடிக்க சொன்ன. கனிந்த கனினா என்ன ஐயா? கனிந்த கனினா அது அல்ல. அதாவது உடலுக்கு எனக்குமே சொந்தம் இல்லாம பூமிக்கு பாரமா இருக்கணுமா? அப்பேற்பட்ட உயிர்கள் மட்டும் மாண்டு மடியட்டும் என்று பறையோசை அடிக்க சொன்னார். ஆட்டும் என்று சம்மதித்து வள்ளுவரோ யானையை அலங்கரித்து எங்க வருகிறாரையானா பூலோகத்துல வந்து ஒரு தட்டு தான் தட்டுனாரு. அதுக்கு மேல அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த வள்ளுவருக்கு கோபம் வந்தாதான் சாபம் கொடுப்பார் ஐயா. அப்ப இவருக்கு கோபம் வரணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சும்மா இருக்க ஆளை ஒய்யாம கூப்பிட்டா கோவம் வராம என்ன செய்யும்? தூங்க விட்டாதான் விடுவாரு. அப்போ பார்த்தா அப்பேற்பட்ட வள்ளுவருக்கு கோபம் வரணும்னா என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று எண்ணி கழகத்திற்கே பிறந்தவர் யாரையா? அப்பேற்பட்ட நாரதர் வருகிறார். கிடையவே கிடையாது. நாரதர் ஓடோடி வந்து அங்க இருக்க 5-6 பாலகர்களை அழைத்தான். ஏப்பா ஏ தம்பி வா முன்னாடி. அங்க கிடைக்கே கல்லு கட்டி அதெல்லாம் எடுத்து இந்த டொக்கு டொக்குன்னு அடிக்காரு பாத்தியா, அவர் மேல ஓங்கி வீசுங்க. அதனால டொக்கு டொக்குன்னு அடிக்காரு பாத்துக்கோ, அவர் மேல வீசுங்கன்னு சொன்னதுதான். ஐயா சின்ன பிள்ளைகிட்ட சொன்னா என்ன செய்யும்? சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளை. அப்ப என்ன செய்தாரா?
அப்பேற்பட்ட பாலர் எல்லாம் ஒன்று கூடி கல்லு கட்டிய பிறகு வள்ளுவர் மேல எரிதான். என்னத்துக்காக? அப்ப பார்த்தா கல்லு கட்டியெல்லாம் மேல விழ விழ நாவு தடுமாறி பகவான் சொன்னதையும் மறந்து தன்னையும் மறந்து அடித்தார் வரையோசை. எப்படி அடிக்கிறாரே ஆனா பூதீர பிஞ்சூதீர ஐயா பிஞ்சூதீர அங்க காய்கூதீர ஐயா பிஞ்சூதீர ஐயா உதீர்க நல்ல உதீர்க என்று ஐயா உதீர்க என்று அல்லவ பறை யோசை ஐயா உதீர்க என்று ஐயா போதேர வெஞ்சோதேர காயுதேர கனியுதேர சாமி போகுதேர வெஞ்சோதேர காயுதேர கனியுதேர ஐயா உதீர்க நல்ல உதீர்க என்று ஐயா உதீர்க என்று வள்ளுவர் பறை யோசையே ஐயா உதீர்க என்று உதிர்க உதிர்க என்றவே அடிக்க வள்ளுவர் அடித்த பறையோசைதான். அவர் பறையோசை அடித்த போது பூவிலையும் போது பிஞ்சிலையும் போது காயிலையும் போது ஐயா கனியிலையும் போகுது. காணி இந்த காணி மட்டும் உதிராம அப்படியே அப்ப பார்த்தா பூனை என்னையா தாயால் 5 மாத கருப்பு அழிந்து போகுது. பிறந்த குழந்தையும் மாண்டு மடிந்தது. அது மட்டும் இல்ல மணவடையில இருக்கக்கூடிய மாப்பிளையும் மாண்டு போறான். அவன் நேரம் அப்படி வந்திருக்காரு. எதனால? இந்த வள்ளுவர் அடித்த பறையோசையினால. அப்ப பார்த்தால் பூமாதேவி என்ன நினைக்கா? ஐயோ இந்த பகவானிடத்துல உயிர் சுமைய கொஞ்சம் குறைக்க சொன்னோம். ஆனா நமக்கு பிணச்சுமையை தாங்க முடியவில்லையே. உயிரோட இருப்பவங்களை கூட 2 பேரா இருந்தாலும் சரி வீட்டுக்கு வேணா கூட்டு விட்டுறலாம். அதாவது ஒரு உயிரானது மாண்டு மடிந்ததே ஆனா அவங்கள தூக்க 4 ஆள் 8 காலு தேவை. அதுக்குதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாரே ஆனா தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு ஐயா 4 காலு தானே நடக்கையில 2 காலு அங்கே தானே நடக்கையில 2 காலு அம்மா 2 காலு ஐயா உச்சி வேலு கையில 3 காலு உச்சி வேலு கையில 3 காலு ஐயா 3 காலு ஐயா 3 காலு ஊருக்கு போகையில 10 காலு நம்ம ஊருக்கு போகையில 10 காலு தத்தைக்கா புத்தைக்கா 4 காலம்னா என்னம்மா? அதாவது ஒரு குழந்தையானது பிறந்ததே ஆனா முத நடக்கையில எப்படி நடக்கும்?
ரெண்டு காலு ரெண்டு கை ரெண்டையும் ஊனித்தான் நடக்கும். 4 கால்ல நடக்கும். அதான் தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு. தானே நடக்கையில 2 காலுன்னா தனக்குன்னு ஒரு பழம் வந்துட்டுனா உட்காருவானா கேட்க மாட்டான். அதுதான் தானே நடக்கையில 2 காலு உச்சி விளக்கையில 3 காலுன்னா ஐயா அதாவது கொஞ்சம் வயசாயிருச்சுன்னு வைங்க ஆளு கேக்கும். அதுதான் கம்பு ஊனிட்டு வருவாங்க. வராது. ஒரு குச்சியை ஒடிச்சிட்டு வந்து கணக்குன்னு வச்சுக்கிடணும். ஆமா அதான் உச்சி விளக்கையில 3 காலு. ஊருக்கு போயகளை 10 கால்னா என்னையா? அதாவது ஊருக்கு போகையில 10 காலுன்னா அதாவது ஒரு மனிதரானவர் மாண்டு மடிந்தாரையானா அவரை தூக்க 4 ஆளு 8 காலு தேவை. 4 பக்கமும் 4 ஆளு. அவங்க 4 பேருக்கு 8 காலு. மேல படுத்திருக்க ஒரு ஐயாவுக்கு 2 காலு 8 2ம் 10 காலு. அப்போ பார்த்தா அதான் சொல்லுவாங்க உச்சி விளக்கையில 3 காலு ஊருக்கு புகையில 10 காலு. அதனால இவங்க மாண்டு மடிஞ்சிட்டாங்க. இவங்களை யாராலையும் ஏதாவது செய்ய முடியுமா? ஏன்னா ஒரு மனிதரானவர் உயிரோட இருக்க வரைக்கும் தான் அவருக்கு மவுசு. அவர் உயிரோட இருக்க வரைக்கும் தான் மதிப்பு. அதுக்கப்புறம் கிடையாது. என்னைக்கு பக்கத்துல தொடங்கி ஆளு கேட்டு கறி கொண்டான்னு கேட்டான்னு வச்சுக்கோ அன்னைக்கு போச்சு அவன் வேலை போச்சு போச்சு. அவனை தாங்கிட்டு தடுக்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாது. கஞ்சி குடிக்கிறாரு பக்கத்து வீடு தேடி போக முடியாது. ஒரு நாள் போலாம் 2 நாள் போலாம். ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா அடிச்சுதான் பட்டுவாங்க. அப்ப பார்த்தால் அது தருணம். அப்பேற்பட்ட பூமாதேவி பெண்கொடியானவர் பூமி பாரம் தாங்க முடியலன்னு சொன்னா ஆனா இப்ப பெண சுமைய தாங்க முடியல. ஏன்னா அந்த காலத்துல எரிப்பதற்கோ உதைப்பதற்கோ தெரியாது. அப்ப பார்த்தா இறந்தவர்களை எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு தனியா ஈசான மூலையில வச்சு என்ன செய்தாங்க? அப்படி வச்ச போது எல்லா இறந்த வினங்களையும் ஒன்று கூட்டி மையமா குமித்ததுனாலதான் அதுக்கு மையானம்னு ஒரு பேர். சுட்டா சுடுகாடு எரித்தா இடுகாடு. அப்ப என்ன செய்தாரா? அப்பேற்பட்ட பூமாதேவி மீண்டும் கைலாசத்துக்கு வருகிறோம். எதற்காக? அதாவது பெண சும தாங்க முடியலன்னு. சரி ஒரு சிலவா நல்ல மருமகளா இருந்தாலும் வைங்க. நல்ல அதாவது அந்த காலத்துல வீட்டுல மாடா குழின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்களா? எதற்காக? ஐயா விளக்கேத்துறதுக்கு இல்ல. அதாவது ஒரு பெண்ணானவள் திருமணம் முடிந்து போகும்போது நல்ல சீரோடு சிறப்போடும் போவா. விளக்கு எடுத்துட்டு வருவா. விளக்கு வைக்கிறதுக்கு இல்ல ஐயா. அதாவது ஒரு நல்லதுனாலும் கெட்டதுனாலும் சரி வீட்டை துடைப்பா. வீட்டை துடைக்கும் போது மாமனார மாமியால வெளியே போகணும்னு சொல்லக்கூடாது அந்த காலத்துல. அப்படி சொன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. சண்டைனா சண்டை. மாமனாருக்கும் மாமியால எல்லாம் சேர்ந்து மொத்தமா சண்டை நடக்கும். என்னைக்கு வீட்டு வாசல் காலடி எடுத்து வச்சாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பார்த்தா அந்த காலத்துல மாமனார் மாமியாருக்கு அப்படி மதிப்பு கொடுத்தாங்க. வீடு துடைக்கும் போது வயசான
காலத்துல வெளியே நடக்க முடியலன்னு என்ன செய்வானா, வீடு அடைக்கும் போது மாமனார் மாமியார மாடாக்குள்ளில தூக்கி வைப்பாங்க. வீடு உணர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தூக்கி இறக்கி வச்சிருவா. நல்ல மருமவளா இருந்தா. இனிய மாதிரி மருமவ வந்தான்னு வைங்க, நாளா என்ன செய்வேன்னா வீட்டுக்குள்ள குழிய தோண்டுவேன். எதுக்கு இவங்க இத்தனை நாள் இருக்கணும், இத்தனை நாள் இருக்கணுமா? அதனால வீட்டுக்குள்ள குழிய தோண்டுவேன், அங்கேயே புதைச்சி அங்கேயே தேவசம். நல்ல மரமா எளிய மாதிரி கிடைக்கணும் ஐயா. வேண்டாம் வேண்டாம். அப்பம் பார்த்தா உமாதேவி வெண்கொடியானவள் அப்பேற்பட்ட பகவானுடைய இடம் அதிலே சொல்ல வேண்டும் என்றோ. ஏன்னா எங்கு பார்த்தாலும் இறப்பா இருக்கு, வேணச்சோம தாங்க முடியல. பகவான் பக்கம் ஓடோடி வந்த உமாதேவி என்ன சொல்லுகிறாளே, ஆனா சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, ஆதிசக்தி வார்த்தைகளோ நடக்குகிற வேளையில என்னவது நடக்குதானா, தர்க்கமது நடக்கும் போது மீண்டும் நல்ல தன்னதில உமாதேவி பண்கோடியா வாராளே வாராளே பகவான் பக்கம் ஓடி வந்து, என் ஆண்டவா என் பகவானே, உங்க இடத்துல நான் என்ன கேட்டேன்? பிண சுமைய உயிர் சுமைய குறைக்க சொன்னேன். ஆனா பிண சுமைய இப்ப தாங்க முடியலையே பகவானே. அதனால இனிமேல என்னால உயிர் சுமை பிண சுமையத்தை தாங்க முடியல, பிண சுமைய நீங்க குறைக்க வேண்டும் என்று சொல்ல பார்த்தார் பகவான். ஏ அம்மா உமாதேவி, அஞ்சாத மலையாத அருங்கவலை உமக்கு வேண்டாம் அம்மா என்று சொன்ன போது என்ன சொல்லுகிறாரே, ஆனா ஏ அம்மா பூமாதேவி பெண்கொடிய அதற்கெல்லாம் மாற்று வரங்கள் தாரேன் என்று சொல்லி என்ன சொல்லுகிறாரே, ஆனா இன்றைய தினத்திலிருந்து உந்தனுடைய பிண சுமையை நான் குறைச்சு தாரேன். எப்படி குறைப்பியரு? அப்பம் பார்த்தா ஏ அம்மா பூமாதேவி, நான் எப்படி பிறக்க போறேனே, ஆனா பிள்ளையாக வந்து பிறக்க போறேன். பிண சுமைய குறைத்து தாரேன், பிள்ளையாக நானும் பிறந்து வாழும் பிறந்த போது பிண சுமைய குறைத்து தாரேன், குறைத்து தாரேன். இங்க மதலையாக பிறந்து நானுவா, பிறந்து நானுவா, பிறந்து நானுவா வாயான குருதிக குறைச்சு தாரேன். ஐயா பிறக்க போறேன். ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போதோ பார்த்தால் அது தருணம். நாம செய்த பாவத்தை தீர்க்க ஒரு குழந்தை வரம் கேட்டோம். அதுக்கு இந்த ஆண்டவன் பகவான் இல்லைன்னு சொன்னாரு. பூமாதேவிக்கு மட்டும் பிள்ளையா பிறக்க பிண சுமைய குறைக்கணும் சொல்லுதார. இவரை நாம சும்மா விடக்கூடாது. ஆண்டவன் பக்கம் ஓடோடி வந்த பார்வதி பார்த்தா, ஆண்டவா பகவானே, செய்த பாவத்தை தீர்க்க ஒரு குழந்தை கேட்டேன், எனக்கு இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா பூமாதேவிக்கு மட்டும் பிறந்து பிள்ளையா பிறந்து பிண சுமைய குறைக்கன்னு சொல்லுதியற. நீங்க எங்க எங்கயோ போய் பிள்ளையா பிறந்தாலும் அங்கெல்லாம் நானும் வந்து பிறப்பேன். ஏம்மா நீ பிறக்க போறன்னு சொல்லுறிய, எப்படி பிறக்க போற? எப்படி பிறக்க போறேனே, ஆனா ஆண்டவ பகவானே பிள்ளையாக நீரும் பிறந்தீரானா, ஐயா பிறந்தீரானா, நான் பேச்சியாக வந்து நான் பிறப்பேன். ஐயா பிறந்தீரானா,